சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும் தெளிந்திடும் தேன். பைபிள் பேசுகிறது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகளே, நண்பர்களே, சத்தியத்தை அறிவோம், நித்தியத்தை அடைவோம் என்ற நோக்கத்தோடு இந்த பைபிள் பேசும் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்களே, இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் எலெக்ஷன் 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 இந்த வார்த்தையை தானே கேட்கிறோம். தொலைக்காட்சியில, பொதுக்கூட்டங்களில், ஏன் நம்முடைய செல்போன், யூடியூப்ல கடந்த 2-3 மாத காலமா நாம் அதிகமாக கேட்கிற ஒரு வார்த்தை எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ற வார்த்தையை பைபிளை தேடி பார்க்கும்போது ஆங்கில வேதாகமத்துல, அதாவது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அந்த பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் மட்டும் 5 முறை எலெக்ஷன் என்ற வார்த்தை வந்திருக்கு. ஆனா தமிழ் பைபிள்ல அது எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா தெரிந்து கொள்ளுதல். இந்த எலெக்ஷன்ற வார்த்தையை தேர்தல் அப்படின்னு மொழிபெயர்க்காம தமிழ்ல தெரிந்து கொள்ளுதல் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். இன் ரோமன்ஸ் 9:11 எலெக்ஷன் அக்கார்டிங் டு காட். ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல். எலெக்ஷன் பை கிரேஸ். ரோமன்ஸ் 11:5. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன் இங்கிலீஷ் 1 Thessalonians 1:4 you are the election of God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வந்திருக்கு. இது தவிர ரோமர் 11:28 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் இந்த எலெக்ஷன் வார்த்தை வருது. முக்கியமா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. இப்ப இந்த எலெக்ஷனை பத்தி, அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பத்தி ஒரு பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்றேன். இது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல நடக்குது. சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி பெத்லெஹேமில் இருக்கக்கூடிய ஈசாய் என்ற ஒருவரை பார்க்க போகிறார். அவங்க வீட்டில் ஏறக்குறைய 8 பிள்ளைகள். எதற்காக போறார் தெரியுங்களா? பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேலிலே ஏற்படுத்திய ராஜாவாகிய சவுல் கீழ்ப்படியாமல் போனபடியால் அவனை தள்ளிவிட்டு ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். அதற்காக தான் பெத்லெஹேம் ஊரானாகிய ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய மனதிலே என்ன? ராஜாவாக வேண்டியவர் நல்ல உயரமா இருக்க வேண்டும், சரீர வளர்ச்சி உடையவராக இருக்க வேண்டும், திடகாத்திரமாக ஆயுதங்களை கையாளக்கூடியவராக, ஒரே அடியிலே 10 பேரை வீழ்த்தக்கூடியவராக, எதிராளியோடு போராடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அங்கு போகிறார். அங்க போகும்போது ஈசாயி அவருடைய மகன்களை சாமுவேல் முன்பாக கடந்து வர பண்ணினார். அதுல குறிப்பாக 1வது மகன் எலியாப் நல்ல உயரமாக சரீர வளர்ச்சி உள்ளவனாக இருந்தார். சாமுவேல் என்ன நினைத்தார்? சரி, ஒருவேளை தேவன் இவரை ராஜாவாக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி தைல குப்பி எடுத்து அபிஷேகம் செய்ய நினைக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? தேவன் சாமுவேலை நிறுத்தி, சாமுவேலே, நீ முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாய்,
கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன், இவன் அல்ல, கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னார். இப்படி ஈசாய் தன்னுடைய 7 மகன்களை சாமுவேல் முன்பாக கடக்க பண்ணினார். ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் யாரை நான் ராஜாவாக்குவேன் என்று சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம். சரி, ஈசாய் பார்த்து கேட்டார், அப்பா ஈசாய், உனக்கு வேற குமாரர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லும் பொழுது, ஆம், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் என் ஆடுகளை மேய்க்க சென்றிருக்கிறான் என்று சொன்னார். அப்படியானால் ஈசாய்க்கு 8வது குமாரனாக தாவீது அங்கே இருக்கிறார். ஆனா 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தாவீது ஈசாய்க்கு 7ஆம் குமாரன்னு பதிவாயிருக்கு. இப்ப தாவீது 8ஆம் குமாரனா 7ஆம் குமாரன்ற சர்ச்சைக்கு நான் போக விரும்பல. அதை இன்னொரு நாள் நம்ம கவனிப்போம். இப்ப என்ன நடந்ததுன்னா, தாவீது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தேவன் இவன்தான் என்று சொல்லி அடையாளப்படுத்தும் பொழுது சாமுவேல் எழுந்து தைல குப்பி அவன் தலை மீது வார்த்து இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்டார். இந்த உதாரணத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவன் தனக்கு பிரியமான தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டார். மனிதர்களாக இருக்கிற நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய பணம், பலம், பின்னணி, படிப்பு, அறிவு, முகம், சரீர வளர்ச்சி இவைகளை பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். இப்போது ஒரு முக்கியமான செய்திக்கு நாம் கடந்து வருவோம். பிரியமானவர்களே, தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், பரலோகத்தை படைத்தார், பரலோகத்தில 1000-10,000 தூதர்களையும் படைத்தார். ஆனால் தேவனுக்கு திருப்தி இல்லை. தேவன் என்ன நினைக்கிறார்? இவ்வளவு மகிழ்ச்சியான பரலோகத்துல அருமையான பிள்ளைகள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறார். நீங்க கேட்கலாம், அங்கதான் தூதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தூதர்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 துதிக்கிறாங்க இல்லையா, அது போதாதா? அங்க இருக்கிற தூதர்கள் யாரையாவது, காபிரியேல் நீ என் பிள்ளையாரு, மிகாவேல் நீ என் பிள்ளையாருன்னு சொல்லி அவங்கள பிள்ளைகளை தத்தெடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா தேவன் அப்படி செய்யல. அதே எபிரேயர் 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்துல, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும். கவனிங்க, ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாத்தீங்களா, காபிரியேலை பார்த்து, காபிரியேலே இன்னிலிருந்து நீ என் மகனாயிரு. மிகாவேலை பார்த்து, மிகாவேலே நீ இன்னிலிருந்து எனக்கு பிள்ளையாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவங்க 2 பேருமே தேவன் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க இல்லையா? பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை, கவனிங்கள், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா? மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை, அதாவது இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா மாறுங்கன்னு சொல்லி ஒரே ஸ்ட்ரெச்சில், ஒரு நொடி பொழுதுல அவங்கள தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கியிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் அப்படி செய்யல. பைபிள் என்ன பேசுகிறது பாருங்க. மல்கியா, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? கவனிங்க, உங்கள் வேதாந்தத்துல அதனால குறித்து வைத்துக் கொள்ளுங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. பரலோகத்துல நினைச்சவங்க எல்லாம் போயிட முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படியானால் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு
தேவன் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை படைத்தார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை உருவாக்கினார், இணையாக ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் இருவருக்கும் காயின் ஆவேல் பிறந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? நீதிமானாக இருந்த ஆபேலை காயின் கொலை செய்தார். ஆகவே காயின் தள்ளப்பட்டார். அதற்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் நோவா காலம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பாவத்திலே மூழ்கி போனார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவன் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழைக்க நினைக்கும் பொழுது ஒரு மனிதனை தேவன் பார்க்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எதனால நோவாவுக்கு கிருபை கிடைச்சது? 9ஆம் வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனுடைய வழிகளிலே நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தேவன் கொடுத்த கட்டளைகளின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது என்பது. நம் கையில் இருப்பது போல பைபிள் அவங்க இல்லை, வெறும் வார்த்தைகளால் சொல்லப்பட்ட கட்டளைகள் தான், ஒன்லி வெர்பல் கமாண்ட்மெண்ட்ஸ். இப்படி நோவா காலத்தில் மக்கள் பாவம் செய்த பொழுது அந்த உலகத்தை தண்ணீரினால் தேவன் அழித்தார். நோவாவுக்கு 3 மகன்கள், யாபேத், ஷேம், காம். இதுல யாபேத் மூத்தவன், ஷேம் இளையவன், காம் கடைக்குட்டி. உங்களுக்கு தெரியும், காம் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் அவன் சபிக்கப்பட்டான். யாபேத் உலகமெங்கும் சிதறி போனான், தீவுகளாக, தேசங்களாக. மீதமிருந்த இந்த ஷேமின் வழியாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த ஷேமின் சந்ததியிலே தேராகு என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நதிக்கு அப்புறத்தில் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு 3 மகன்கள், நாகோர், ஆரான், ஆபிரகாம். ஆரான் லோத்து பிறந்த பிறகு தேராகு மரிப்பதற்கு முன்பே மரித்து போகிறார். தேராகு நதிக்கு அப்புறத்தில் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்ததாகவும் அவர்கள் மத்தியிலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்ததாகவும் யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆவியானவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நீங்க கேட்கலாம், எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆபிரகாமை அழைத்தார்? பைபிள் என்ன பேசுகிறது? வாட் பைபிள் சேஸ் அபவுட் ஆபிரகாமிக் காலிங்? இப்ப கேள்வி என்னன்னா, தேராகு, நாகோர், ஆரான் முன்னாடி செத்து போயிடுறாரு. இப்படி எல்லாரும் விக்கிரகாராதனையில் இருக்கும்போது ஆபிரகாமை மட்டும் ஏன் தேவன் அழைத்தார்? இதை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில வாசிக்கலாம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். பாருங்க, ஆபிராம் என்றால் ஜனங்களின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் பீப்புள். ஆபிரகாம் என்றால் திரளான ஜனங்களின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆபிரகாம யூதர்கள் தகப்பனாக கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தகப்பனாக கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய தகப்பனாக கொண்டாடுகிறார்கள். 8ஆம் வசனம், இங்கதான் அந்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. இப்ப பாத்தீங்களா, தேவன் முகத்தையும் உடல் பலத்தையும் ஆள் உயரத்தையும் பார்ப்பவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயம்
தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதா இருக்கிறதா? வெளியிலே நாம் வெள்ளை உடை அணிந்து கொள்ளலாம், ஆனால் நம்முடைய இருதயம் வெள்ளையா இருக்கிறதா? பரிசுத்தமா இருக்கிறதா? பாவம் இல்லாமல் இருக்கிறதா? இதை தேவன் பார்க்கிறார். கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில 2 வாக்குறுதலை கொடுக்கிறார். ஒன்று, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த இடத்துல பெரிய தேசமாக்குவேன் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன். இது ஒரு வாக்குத்தத்தம். அப்படின்னா அவருக்கு ஒரு நிலத்தை கொடுக்க போறாரு, அவருடைய ஜனத்தை விருத்தி அடை செய்ய போறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, அதை கவனிங்கள். அப்ப அவருக்கு பிள்ளையும் கொடுக்கணும், அவங்க விருத்தி அடையணும், அவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கணும், அவங்கள ஒரு தேசமாக மாற்றணும். முதல் வாக்குத்தத்தம் இது நிறைவேறுவதுதான் பழைய ஏற்பாடு. 2வது வாக்குத்தத்தம், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிங்க, அவர் சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று ஒரு சந்ததியை குறித்து சொல்கிறார். அந்த சந்ததி யார் என்று பின்னால வர வசனங்களை நாம பார்க்க போறோம். ஆகவே இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. இப்போ ஆபிரகாமுடைய இருதயம் உண்மையுள்ளதா இருக்கிறபடினாலே அவரோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அது 2 உடன்படிக்கை, 2 வாக்குத்தத்தம். ஒன்று, பெரிய தேசமாக்குவேன். இன்னொன்று, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதனுடைய அடையாளமாக தான் தேவன் அவருக்கு விருத்த சேதனம் என்ற ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். இது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த விருத்த சேதனம் என்பது இனி ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை கொடுக்க போகிறவர் என்பதற்கான அடையாளம். சரிங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் இஸ்மவேல், இன்னொருவன் ஈசாக்கு. இப்போ யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவர். அதாவது ஒருவன் அடிமையாகிய ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மவேல், இன்னொருவன் சாரால் மூலமாக பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? தேவன் நாகோரை தெரிந்து கொள்ளாமல் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு பிறந்த 2 மகன்களில இஸ்மவேலை தெரிந்து கொள்ளாமல் ஈசாக்கை தெரிந்து கொண்டார். சரிங்களா? இப்ப ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். அவர்கள யாரை தெரிந்து கொண்டார்? ரோமர் 9ஆவது அதிகாரம் 10வது வசனம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது, கவனிங்க, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில் படியிருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இப்போ ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. பைபிள் என்ன பேசுகிறது? ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். நீங்க கேட்கலாம், அப்போ தேவன் ரொம்ப அநீதி உள்ளவர், ஒருத்தரை வெறுத்துட்டாரு, ஒருத்தரை நேசிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் பிற்காலத்துல ஏசா எப்படிப்பட்ட மோசமானவனாக மாறினான். ஒரு பானை கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்துட்டான்? இழந்து விட்டான். தன்னுடைய பரிசுத்த சந்ததியை காக்காமல் அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு ரெபெக்காளுக்கும் ஈசாவுக்கும் அவன் மனநோவாக இருந்தான் இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க, யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். இது தேவன் அநீதி செய்கிறாரா? வேதம் சொல்லுகிறது,
14ஆம் வசனம், ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. தேவன் எதையும் அநீதியாக செய்ய மாட்டார். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே வரும் காலங்களிலே என்னெல்லாம் நடக்கும், யாரெல்லாம் அவருக்கு பிரியமா இருப்பார்கள், யாரெல்லாம் இருக்க மாட்டார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆகவே அவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். இப்ப யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள்ல பொதுவா மூத்த பிள்ளைதான் சேஷ்டபுத்திர பாகத்தை பெறுவார். ஆனால் ரூபன் அந்த தகுதியை இழந்து விட்டார். ஆகவே தலைச்சன் பிள்ளை ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போய்விட்டது. யோசேப்புக்கு 2 பங்கு கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், யோசேப்பு யாக்கோபுக்கு எவ்வளவு பிரியமான இருந்தான். ஆனால் இந்த சந்ததி வாக்குத்தத்தம் யார் மூலமாக வருகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யார் இந்த சமாதான கர்த்தர்? ஏன் ஜனங்கள் அவரிடத்தில் வந்து சேர வேண்டும்? யோசித்து பார்ப்போம். இந்த செயின் ஆஃப் எலெக்ஷன், தேவன் எப்படி இவர்களை ஒவ்வொருவராக தெரிந்து கொள்கிறார் என்று பாருங்கள். தேராகனுடைய 3 மகன்கள்ல ஆரான் செத்து போயிட்டார். நாகோர் ஆபிரகாமுக்கு இடையில ஆபிரகாமை அழைத்தார், அவருடைய இருதயம் உண்மையுள்ளது என்று கண்டார். அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு இஸ்மவேல், ஈசாக்கு. இஸ்மவேல் சாராளுடைய அவசர புத்தியினாலே அடிமையான இடத்துல பிறந்தபடினால் வாக்குதத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை தேவன் தெரிந்து கொண்டார். ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு. தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் யூதாவை தெரிந்து கொண்டார். யோவான் 4:22 நமது ஆண்டவர் சொல்வதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. இந்த சமாதான கர்த்தர் யார் தெரியுமா? அவர்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த யூதாவின் வம்சத்துல தான் ஈசாய் வருகிறார். ஈசாயுடைய மகன் தான் தாவீது. தாவீதின் வம்சத்துல இயேசு பிறக்கிறார். புதிய ஏற்பாடு தமிழ்ல எப்படி ஆரம்பிக்குது தெரியுங்களா? பைபிள் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 1:1. புதிய ஏற்பாடுடைய முதல் வார்த்தையே ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. புரியுதுங்களா? இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, யூதாவின் சந்ததியிலே தாவீது, தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்து விட்டார். இப்ப தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொள்கிறார்? எபேசியர் 1:4 மூலமாக தெரிந்து கொள்கிறார். எபேசியர் 1:4 என்ன சொல்கிறது? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் தமக்கு முன்பு குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இப்ப கிறிஸ்து தாவீது சந்ததியில வந்து விட்டார். உலகத்துல, பாவத்துல, பிசாசின் அந்தகார பிடியில் இருக்கிற நாம் இந்த இயேசுவிடத்திலே வரும் பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் கீழ் வருகிறோம். இயேசு யூதர்கள் மத்தியில ஒரு யூதனாக பிறந்தாரே, ஆனால் அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரித்து விட்டார்கள். ஆம், அவருடைய அப்போஸ்தலர்கள் யூதர்கள் தான். அப்போஸ்தலர்கள் 2:41 ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேரும் யூதர்கள் தான். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மீதியான பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. எருசலேமிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி சொல்லலாம்? அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இங்கதான் நம்ம எல்லாம் வந்துடும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, கணக்கே இல்லை, அன்கவுண்டட். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்துட்டார். இப்ப தேவனுக்கு பிள்ளைகள் கிடைச்சிட்டாங்களா?
எந்த தகுதியில கிடைச்சாங்க? இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இல்ல நான் ஆபிரகாமின் சந்ததி, அவர் சொல்லிட்டாரு, நீ ஆபிரகாம் எங்க தகப்பன் சொல்லாதீங்க, இந்த கல்லுகளினால கூட தேவனால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொடுக்க முடியும். இஸ்மவேலர் கூட தான் ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? கேத்ரால் மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் ஆபிரகாம் பிறந்தாங்களே, அவங்க எல்லாமே இந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழே வராங்களா? இல்லையே. அப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், சும்மா ஏற்றுக்கொண்டவர்கள்னா ஐ பிலீவ் ஜீசஸ் அப்படி இல்லை. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர்கள் 2:41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னம் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்ப ஏற்றுக்கொள்ளுகிறதுனா ஐ பிலீவ் ஜீசஸ் as மை பர்சனல் சேவியர்னு ஒரு பைபிள் பின்னாடி சைன் பண்ணிக்கிறதோ, அல்லது ஐ லவ் ஜீசஸ்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதோ அல்ல. அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16:16. பைபிள் என்ன சொல்லுகிறது? வாட் பைபிள் சேஸ்? Mark 16:16. He that believeth and be baptized shall be saved. இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. ஆக இன்னைக்கு ஒருவன் எப்படி தேவனுடைய பிள்ளையாக முடியும்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பாடுகளை, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை, அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். கேள்விப்படலாம் அவர் எப்படி விசுவாசிப்பாரு? அப்ப சுவிசேஷத்தை அவர் கேட்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்று எபேசியர் 1:13 வாசிக்கும். சுவிசேஷத்தை கேட்காம விசுவாசி ஆக முடியாது. கனவுகள் மூலமாக நாம் விசுவாசி ஆக முடியாது. தரிசனங்கள் மூலமாக விசுவாசி ஆக முடியாது. சவுல் இயேசுவை தரிசித்தும், நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படவில்லை. மாறாக அனனியா ஞானஸ்நானம் கொடுத்த பிறகுதான் அவர் ரட்சித்தார். ஆக வெறும் விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்காது. பிசாசுகள் கூட விசுவாசித்து நடுங்குகிறது. அவைகள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியவில்லை என்றால் ரட்சிப்பு கிடையாது. அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்தாவியும் சாட்சி என்று வாசிக்கிறோம். God gives Holy Spirit only to those who obey him. யார் அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் என்ன கொடுக்கிறாரு? பரிசுத்தாவி கொடுக்கிறார். இப்போ தேவ தூதர்கள் ஒரு பக்கம் பாவம் செய்து சங்கிலிகளால் கட்டப்பட்டு அந்த காலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு வேணும். ஆபிரகாமின் சந்ததி, அதாவது மனுக்குலம், பாவம் செய்து நரகத்துக்கு போகும் வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு வேணும். இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு யாருக்கு உதவியாக கை கொடுப்பது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். ஆதலால் அவர், இயேசு கிறிஸ்து, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்ப ஆபிரகாம் சந்ததி ஆயிட்டாங்க. இப்ப ஆபிரகாம் சந்ததி யாரா மாறிட்டாங்க? தேவனுடைய பிள்ளையா மாறிட்டாங்க. யூதர்கள் மட்டும் இல்ல, யூதர்கள் அல்லாதவர் கூட ஆபிரகாமின் சந்ததியா மாறிட்டாங்க. இத கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது மிக அழகாக எழுதுகிறார், அற்புதமாக எழுதுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதே 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 27 முதல் 29 பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. இப்போ யோவான் 1:12 ஞானஸ்நானம்ன்ற வார்த்தை இல்லைன்னா கூட அவரை
ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ இருக்கு இல்லையா, இங்க ஞானசான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூ புட் ஆன் கிரைஸ்ட். கலேஷியன் 3:27. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கவனிங்க, எப்படி கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். சுதந்திரம் என்ன? இன்ஹெரிட்டன்ஸ். எப்படிப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ்? ஆபிரகாமின் சந்ததி கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரமா போனாங்க. ஆனா எத்தனை ஆண்டுகள் அங்க இருந்தாங்க தெரியுங்களா? மிஞ்சி போனா ஒரு 1000 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? இஸ்ரவேலை அசீரியர்கள் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க திரும்பி வரல. யூதர்களை பாபிலோனியர் சிறைப்பிடிச்சு 70 வருஷம் அடிமைகளா வச்சிருந்தாங்க. அவங்க திரும்பி வந்தாங்க. ஆனா அவர்களுக்கு மறுபடியும் அந்த தேசம் கிடைக்கவில்லை. மறுபடியும் அந்த நாட்டை அவர்கள் ஆளுகை செய்யவில்லை. அதுக்கு பிறகு 400 வருஷம் கழிச்சு இயேசு வந்தார். என்ன நினைச்சாங்க? இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைநகராக கொண்டு மீண்டும் தாவீதின் ஆட்சியை மீட்டு கொடுப்பார் நினைச்சாங்க. இயேசு பூமியை ஆளு செய்ய வரவில்லை. அவர் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வந்த ராஜா. அவருடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது, பூமிக்குரியது அல்ல. அப்படி இருந்தா அவருடைய சீஷர்கள் சண்டை போட்டிருப்பார்கள், போராடி இருப்பார்கள், போர் தொடுத்திருப்பார்கள். ஆனால் இயேசு அதற்காக வரவில்லை. மாறாக நம் எல்லாரையும் பரலோகம் கூட்டி கொண்டு போக வந்தார். இயேசு மரிப்பதற்கு முன்பாக கடைசி சில நாட்கள் அப்போஸ்தலரோடு நேரடியாக நெருக்கமாக பேசினார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல அவர் தன்னை தாழ்த்தி சீஷருடைய கால்களையும் கழுவினார். 14ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், அதாவது சீஷரெல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. இன்னும் இயேசு எங்களை விட்டுட்டு போயிடுவாரு, பிதா கிட்ட போயிடுவாருன்னு அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி மீண்டும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமையிலே சேர்க்க வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன? அநேகம் பிள்ளைகள் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க. இதற்காக தான் தன் ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, எபிரேயர் 2:10 ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தால் படிக்கிற இல்லையா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கணும்னு படிச்சோமே. நான் மீண்டும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னாரே, இதுக்குதான். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எதற்காக என்றால் நம்மை தேவனிடத்திலே சேர்ப்பதற்காக. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. சின் செப்பரேட்ஸ், கிரைஸ்ட் பிளட் யுனைட்ஸ். பாவம் நம்மை தேவனிடத்தில் பிரிக்கிறது, கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தேவனோடு சேர்க்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசுவை உபத்திரவப்படுத்தி அவரை ரத்தம் சிந்த வைத்து அந்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கி தேவனோடு பிரிந்திருந்த நாம் ஒப்புரவாக ஐக்கியமாக வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். நம்மளை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? சில பேர் சொல்றாங்க, ஏசாயா தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டார், எரேமியா தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டார். ஏன் புதிய ஏற்பாட்டுல பவுல கூட தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன் சொல்றாரு. அதனால நம்ம எல்லாரையும் தேவன் தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்தார். அப்படி இல்லை பிரியமானவர்களே. அப்படின்னா ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் நியாய தீர்ப்புல போய் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, நீங்க என்னை தெரிந்து கொள்ளல, அதனால நான் நரகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு தேவனை குற்றச்சாட்டலாம் இல்லையா? அப்படி இல்லை. தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. நமது ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார்.
விசுவாசத்தினாலே எல்லாருடைய இருதயத்தையும் அவர் சுத்தமாக்கி யூதர் என்றும் இல்லாமல் புறஜாதிகள் என்றும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக தேவன் பார்க்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது நம் கையில் இருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நாம் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை ஞான ஸ்நானத்திலே காட்ட வேண்டும். பவுல் இயேசுவை தரிசித்தான். 3 நாள் உபவாசம் இருந்தான். ஆனால் அப்போஸ்தலர் 22:16 படி அவன் ஞானஸ்நானம் பெறாமல் பாவங்கள் கழுவப்படவில்லை. ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் அவன் பாவங்கள் கழுவப்பட்டது. கொர்நேலியு தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். பேதுரு வசனங்களை சொன்னார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியின் வரம் அவருக்கு பொழிந்தருளப்பட்டது. ஆனாலும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தண்ணீரை விலக்கலாமா என்று பேதுரு கேட்டு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் கொர்நேலியு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஆகவே நாம் ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டால்தான் தேவனுடைய பிள்ளையாகும் ஸ்லாக்கியம், தேவனுடைய பிள்ளையாக மாறினால்தான் பரலோகத்தை, மகிமையுள்ள இடத்தை நாம் நிரப்ப முடியும். இதுதான் தேவனுடைய எலெக்ஷன். தேவன் இப்படிதான் தெரிந்து கொள்கிறார். திருவிழாக்கல்ல பொறி அள்ளி தூர மாறி தேவன் ரட்சிப்பை தூக்கி எறியவில்லை. மாறாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் ரட்சிப்பு, கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் பாவ மன்னிப்பு, கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் மீட்பு, கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் பரிசுத்த ஆவி, கீழ்ப்படுகிறவர்கள் தான் சபையில் சேரும் ஸ்லாக்கியம். அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதி செய்ய என்ன செய்ய வேண்டும்? 2 பேதுரு 1 4 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். ஏன்னா இந்த தெரிந்து கொள்ளுதலை நிறைய பேர் அஜாக்கிரதையினால விட்டுட்டாங்க. ஏசா விட்டுட்டார். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பை எழுந்து போனார்கள். அதனால்தான் பவுல் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். இந்த ஒர்க் அவுட்ன்ற வார்த்தை ஜிம்மில் பயன்படுத்துவாங்க. இந்த உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்றேன்னு. பவுல் சொல்றாரு, ரட்சிப்பை நம்ம ஃபிட்டா வச்சுக்கணும்னா அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு தான் சபை கூடி வரணும், பைபிள் படிக்கணும், ஜபம் பண்ணணும், ஊழியத்தில் பங்கு கொள்ளணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதெல்லாம் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒர்க் அவுட், ரட்சிப்பை நிறைவேற்ற செய்யக்கூடிய பிரயாசங்கள். சொல்றாரு, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஏற்கனவே 8 காரியங்களை பேதுரு சொல்றார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். முதல் விஷயம் உண்டாயிருக்கணும். இந்த 8 விஷயம் நம்மகிட்ட இருக்கா? எங்க பிரதர் வருது? அடிக்கடி நான் கோவப்படுறேன், பொறுமை இல்லை, அன்பு இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, அப்படி சொல்லுவோமானால் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் ஜாக்கிரதையாக காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இவைகள் முதல்ல உண்டாயிருக்கணும், அடுத்து அவைகள் பெருக வேண்டும். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இது உண்டாயிருக்கணும், பெருகணும், கனி கொடுக்கணும். தனிப்பட்ட வகையில பர்சனலா ஆவியின் கனி கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் இன்னொருவனை கிறிஸ்தவனாக்கணும். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இப்ப தெரிந்துங்களா, தேவன் நம்மளை தெரிந்து கொள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதை நம்ம தக்க வச்சுக்கணும். அந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும்.
இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நிறைய பேரு இடறி போயிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா இடறி போயிட்டாரு, சாலமன் ராஜா இடறி போயிட்டார். அதெல்லாம் நமக்கு படிப்பினை. புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் இடறி போய்விட்டான், தேமா இடறி போய்விட்டான். பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு படிப்பினை, பாடங்கள். இடறி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜாக்கிரதையாக 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொன்ன 8 காரியங்களை கூட்டி வழங்க வேண்டும். 11ஆம் வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாய் இரேன். ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதல் தான். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. செய்தி தான். எலெக்ஷன் என்றால் தேர்தல் அல்ல, தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அது கிருபையின் படியான தெரிந்து கொள்ளுதல். இதற்கு நீங்கள் எந்த ஒரு செலவு செய்ய தேவையில்லை, மாறாக கீழ்ப்படிந்தால் போதும். கீழ்ப்படிந்த பிறகு பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், இயேசு வருகிற வரைக்கும். அப்பொழுது அவரோடு கூட நாம் பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தரோடு கூட வாழ்வோம். அப்படி செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பைபிள் பேசுகிறது இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள், பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும்.